பூரண நாளில வரவும் பூரண நாளில் இப்ப வந்தாதான் அதை கண்டுபிடிக்கல எங்க இருக்கா இல்ல வித்திருக்காங்களா என்னன்ற முக்கியமான ஆக்கள் பேக்கெட் பண்ணி தாய்மாறு அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வழி நடத்தாம இருந்தா அது பின்காலத்துக்கு அவங்களுக்கு இந்த சூழங்கள் இப்படியாக தான் வந்து இவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி இதுல வந்து இது நடையும் பாத்தீங்களா நான் காலோட வந்து எவ்வளவு ஸ்பீட் நடந்து வரேன். நாங்க இருந்தா அங்க இருந்து வந்து நாங்க அப்படியே அவ்வளவு தூரம் இருந்து 2 தரம் அடி வாங்கியிருக்கேன். ரைட், சரியான அடி. அடி வாங்கியிருக்கிறோம். அடி வாங்கியும் அதுக்கு பிறகுதான் நீங்க சைக்கிள் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஏதாவது பிரச்சனை சைக்கிளே போட்டிருந்த மாதிரி இதுக்குள்ள எல்லாம் அடைச்சிருக்கு. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த வீடியோவிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட வீடியோ பார்க்க போகின்றோம். ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அண்ணாவை தான் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துருக்கின்றோம். அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு, அதாவது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, அந்த இயந்திரங்கள் எல்லாம் வரைஞ்சி ஒரு மாதிரியாக வந்து அந்த வேலிகள் அந்த கடப்பிலையை வந்து போட்டிருக்காங்க. நான் போகும்போது அப்படியே காட்டிக்கொள்கின்றேன். இப்போ அந்த வகையில் இவங்களுக்காக வந்து உதவியும் தேவை இருந்தாலும் இவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வித்தியாசமான வாழ்க்கையும் வந்து அனைவரும் பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லை, எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதவியை நாங்கள் முதல்கட்ட வரும்போதே வந்து வழங்கிட்டு போகின்றோம். இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு கூட தேடி வந்து நிறைய வாட்டி தம்பி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய நாளைக்கு பிறகு நான் வந்திருக்கின்றேன். இப்போ இதுக்கு முதல் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு இப்பயும் வந்து இருக்கக்கூடியது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்கள், அதாவது காடுகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னாடி இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்காடு அப்படியான ஒரு இடங்கள் தான் இருந்து கொண்டிருந்தார். இப்போ கொஞ்சம் இடம்பெயர்ந்து இன்னும் ஒரு எப்படி சொல்கிறோம் கொஞ்சம் மெயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இருக்கின்றாங்க. இப்போ அந்த அண்ணாவோட பேசும்போதே நிறைய விடயங்கள் நீங்களே வந்து அறிஞ்சு கொள்வீங்க. அப்போ உள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்வையிடுங்க. அது மட்டும் இல்லை, தற்போது வந்து இடம்பெற்ற அந்த சூரிய கிரகணங்கள், அந்த கிரகணம் எல்லாம் வந்து இடம்பெற்றது, அது சம்பந்தமாக வந்து கேட்கலாம். என்னன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு பூசாரி இவர். அப்போ அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய என்ன மாதிரி இருக்குது என்றதை வந்து நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். அப்படி உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, அந்த ஒரு பயன்படுத்திக்கக்கூடிய அந்த உடுப்புகளையும் வந்து அந்த சூலம் மாதிரி அது வந்து வரைஞ்சிருக்கின்றாங்க. அதே மாதிரி கடப்பில் வந்து விண்ணாங்கு மரம் உண்டு. இந்த விண்ணாங்கு மரத்தில் ஒரு கண்ணாடி ஒரு பிரேமில் வந்து இயந்திரம் வரைஞ்சி அதில் வந்து ஒரு சாதரியான ஒரு இதெல்லாம் வந்து பாட்டெல்லாம் வந்து காட்டி அப்படி இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த போத்தல்கள் இதில் எல்லாத்துலேயும் வந்து சாமி, அதாவது கடவுள் சார்ந்த விடயங்களை வந்து ஃபுல்லாக வந்து வர்ற வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சிறிய வீடு. இந்த இடத்துல இருந்து பார்க்க உங்களுக்கு விளங்கும். இந்த சின்ன ஒரு தகரம் வீடுகள் இவர் இருக்கிறது வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல தான் ஃபுல்லாக வந்து இந்த வாழை தோட்டங்கள், மரவள்ளி, இங்கே ஒரு சோழன் இப்படியாக வந்து பயிற்சியில் வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து நாட்டமுடையவர். அதோட இங்கே வரும் இந்த தகரத்திலையும் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இயந்திரங்கள், இந்த சூலங்கள் இப்படியாக தான் வந்து இவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது, அவர் எதற்காக வந்து இதெல்லாம் வந்து இப்படி செய்திருக்கிறார் என்றால் நிறைய பூசாரி மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இல்லாமல் சாதாரணமாக வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இவருடைய அந்த வாழ்க்கை முறைமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்டது. அதோட எந்த நேரம் பார்த்தாலும் கையில் வந்து ஒரு கோடாலி உடன் கொண்டு தெரிவாங்க. கையில் வந்து கோடாலி இதோட நம்ம தெரியல. சரி இருங்க, இது வந்து இந்த அண்ணாவுடைய சைக்கிள். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களை சொல்றதை விட அப்போ அவருடைய வந்து கேட்டு சில விடயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு அவருக்கு சொல்றதை நம்ம கேட்போம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சைக்கிளோட நிறைய விடயங்கள் இருக்குது. முதல்ல நம்ம அந்த அண்ணாவோட பேசுவோம். இருங்கண்ணா, இருந்து பேசுவோம்ண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் வையாளி கனகலிங்கம். வையாளி கனகலிங்கம். இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வயசுண்ணா? எனக்கு இப்போ 39. இப்போதைக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக வேண்டி என்ன தொழில் செய்யறீங்க? எப்படி அந்த வாழ்வாரத்தை போய் கொண்டிருக்குது? நான் இப்போ கூலி வேலாம் செய்யறது. ஆனா கொல்லி ஊத்துறேன், மற்ற பயிர்கள் செஞ்சுறேன். அப்படியே இப்படி சொல்லினதுல இதைத்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்போ எத்தனை வருஷமா இதைத்தான் செய்யறேன். மற்ற வந்து கோயில் வேலை வந்து தனியா எங்கேயும் போறல, நம்மளை வீட்டோட செஞ்சுட்டு பாராக்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு நாங்கள்ட்ட இந்த காசு பணம் காசு நான் எதிர்பார்க்கறல, நம்மளோட மரபத்துக்கு செஞ்சுட்டு நம்மளோட தொழில செஞ்சு குளிச்சு காசு ஒன்றும் இல்லை. ஆனா இந்த பூசாரி வேலைகளும் நான் பாக்குறேன். அவங்க மனம் விரும்பி வச்சா அதை நான் எடுத்து கொள்வேன். அவங்ககிட்ட பாயால கேட்டு இதுக்கும் போறல. அவங்க எதுவும் தந்தா இருப்பேன். அதை எடுத்து ஒரு கோயில் சாமி எல்லாம் வாங்குவேன். வாங்கி எல்லாம் வச்சிருக்கேன் நான் வீட்டுக்கு. அது இப்போ ஒரு வச்சு கட்டி
முன்னேற்றம் செய்யறதுக்கு ஒரு வசதி இல்லை. அதனால வீட்டோட வச்சு இந்த குழந்தை பிள்ளையோட கொல்லியை கொத்திட்டு பொழுதுபோ காட்டி கொண்டு இருக்கிறேன். அப்படி வீடு நான் லண்டனுக்கு அதை வாங்கி நான் கட்டினேன். இந்த குழந்தை பிள்ளை வச்சு இருக்கிறேன். தகரம் பக்க இது வந்து உங்களோட சொந்த வளவு வீடு? இது எங்கட மனுஷர வளவு. வளவு அதுல நான் கட்டிச்சிருக்கேன். அவங்கள ஒன்றும் நமக்கு தரல, நம்ம வளவை தந்திருக்காங்க, அதுல நான் வீட்டை கட்டிச்சிருக்கேன். அதோட என்ன சொன்னா, நீங்க எல்லா நேரங்கள்லயும் வந்து இப்ப எங்க போறாலும் சரி, நடந்து வரணும் சரி, என்ன இருந்தாலும் சரி, எனி டைம் வந்து இந்த கோடலிங்க இது காரணம். போற இடத்துல கண்டா கட்டைய கொத்துற சைக்கிள் அள்ளி கட்டி எடுத்தா வரான் வந்து நீ வீட்டை கொண்டு வச்சு கட்டி எடுத்து கொண்டு வர. அப்படி நம்மளோட வருங்காலத்தை தொழில் இதுதான். இதை கைவிடாம அதான். இப்ப என்னன்னா, நீங்க சாதாரணமா சில இடங்கள் நானே வந்து நேரடியா பாத்துருக்கின்றேன். எங்கட பக்கத்து ஊர் ஒரு ஊர்ல அப்ப பிரயாணங்கள் செய்யும் போது நான் பாத்துருக்கின்றேன். எங்க போறனாலும் சரி களத்துல போட்டு அப்படியே போய் கொண்டே இருப்பீங்க. களத்துல இப்படி தூக்கி வச்சிருந்தா நம்ம சைக்கிள் எடுத்துட்டா ஓடி போறோம். கொல்லியா காண்ற இடத்துல வச்சு போட்டு கொத்தி எடுத்து கட்டினா வரான். ஒரு கட்டு கொல்லி வைத்தானா கிடைக்கும். நான் 3 கட்டு கட்டுறேன். 3 கட்டு கட்டினா கடைசி 2500 ரூபா. சில இடத்துல 2000 ரூபாய்க்கும், சில இடத்துல 1500 ரூபாய்க்கும் ஆக்கள்ல போட்டு இப்ப காசு இருக்கிற ஆக்கள் தருவாங்க. இல்ல 1500 ரூபாய் எடுத்துட்டு வரான். வந்தா சாம மரக்கறியில வாங்கிட்டு வந்தா உடனே அந்த கொண்டு வர உடனே சில ஊதான். இன்றைக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்துருக்கின்றோம். அப்ப ஓகே. இப்ப அது மட்டும் இல்லைன்னா, இப்ப இந்த பூசாரி அது சம்பந்தமா வந்து உங்கள்கிட்ட சில தகவலுக்கு இருக்கேன். ஏன்னா இப்ப பக்கத்துல இப்ப அண்மையில வந்து கிராணம் எல்லாம் வந்து போனது. அது சம்பந்தமா வந்து அந்த கிராணம் வந்து போன நல்லமா என்னத்துக்கு அது சம்பந்தம்? அது வந்து நம்ம இடத்துக்கு வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு நம்ம பக்கம் இல்லை என்றாலும், அது வந்து முக்கியமான ஆக்கள் பேக்கெட் பண்ணி தாய்மாறு அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வழி நடத்தாம இருந்தா அது பின்காலத்துக்கு அவங்களுக்கு நல்லதாக முன்னுக்கு சொல்ல வேண்டியது. இப்ப அது நமக்கு ஒரு கூடாத ஒரு சிரதம் தான். அது நம்ம திசைக்கு அது கூட. அது மட்டும் இல்லைன்னா நிறைய பூசாரி நிறைய பேர் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப வீட்டுக்குள்ள வந்து அவங்க சாமி படங்களாக வச்சுட்டு வழிபட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப இந்த வேலிகள் மற்ற கடப்புகள் இந்த தகரங்கள் இல்லாம சூலங்கள் அந்த இயந்திரங்கள்ல வந்து வரைகிறதுக்கு அது என்னன்னு சொன்னா, அது வந்து நம்மளோட முன்னோருடைய எங்களை பாட்டம் காட்டும் சொன்னது. இது வந்து சூலம் என்று போட்டா நம்மளோட பலவுகளுக்கு ஒரு காவல் மாதிரி. இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் தேவசாசியாதிகள் நம்ம இடத்துல அது வராது. அப்ப அதனால அதுதான் என்னுடைய உயிர் நாடி நின்று விட்டு அதை நான் ஒரு அடையாள சின்னமாக முன்னுக்கு வச்சிருக்கிறேன். இப்ப அதுல இருந்து நான் முழிச்சிட்டு போறேன்டா என் பாதையில இந்த பிரச்சனையும் வராம நான் வீட்டுக்கு மறுபடி வரக்கூடிய சூழ்நிலை வரும். சண்டை அது இது பிரச்சனை வராது. அதனால அது பாதுகாப்பு வச்சிருக்கு. அப்படின்னா நீங்க இந்த பிசாசிகள் சொல்றீங்கன்னா நீங்க இப்ப கண்டிருக்கீங்களா? பேயல் எனக்கு முன்னுக்கு ஒளியாக வரும். நல்ல உருவமாக வரும். நிலத்துல கால் படாது, நிலத்துல படாம வரும். மற்ற பனங்கோட்டை எல்லாம் அது இது அதுக்குள்ள வரும். ஆனா கிட்ட நம்ம சரியான பூத ராசி உள்ளவங்களுக்கு மட்டும் அதை அடிக்கும். சிங்க ராசிகளுக்கு வராது. நீங்க என்ன? நான் வந்து கன்னி ராசி. அப்ப நீங்க சாமி அப்படி கண்டிக்கீங்களா? சாமி அந்த முன்னுக்கு புயலாக இப்ப எனக்கு தலை தெய்வம் வந்து நரசிங்க வைரவர். இப்ப நரசிங்க வைரவர் தான் எனக்கு எதுவும் பிரச்சனை சொன்னா எனக்கு வந்து கனவுல சொல்லுவாரு, உனக்கு இன்ன நடக்க போகுது, உனக்கு இன்றைக்கு இன்ன செய்ய நடக்க போகுதுன்றதெல்லாம் அவர் தான் அறிமுகப்படுத்துறார். அவர் சொல்ற வழி மூலமா தான் நான் போறேன். வேற மனுஷன் நாக்களாரையும் நான் நம்புறவே இல்லை. நான் இந்த கடவுள நினைச்சிட்டு அதே மாதிரி அது நான் விரட்டல. என் அன்பால தெய்வத்தில் வரைய காட்டுவேன் நரசிங்கத்தை. நீ அதுக்கு புறங்கால போறன்றது தெரியாது. ஆனா நான் போய்க்குன்றிருக்கல அந்த பேய் பிசாசு எல்லாம் எனக்கு கிட்ட வாரல. அது என்னன்று எனக்கு தெரியாது. எனக்கு கிட்ட வந்து நெருங்காது. கிட்ட வந்து ஒரு அளவுல வருவாரு. நான் திரும்பினேன்னு சொன்னா அது கொஞ்சம் மாறி போயிடும். மற்றபடி நான் 2 தரம் அடி வாங்கியிருக்கேன். 2 தரம் அடி வாங்கியிருக்கேன். ரைட், சரியான அடி. அடி வாங்கியிருக்கிறேன். அடி வாங்கியும் அதுக்கு பிறகுதான் எனக்கு அழைச்சி எனக்கு ஒரு ஆள் ஒரு மாலை ஒன்று போட்டேன். அதுக்கு பிறகு அந்த மாலை தானே இந்த கத்தி மாலை போட்டிருக்கீங்க. மாலை ஒன்னும் கிடக்கு. நான் இப்ப இதுக்குள்ள போட்டிருந்த மாலை இதுக்குள்ள எல்லாம் அடைச்சிருக்கு. அந்த திசையெல்லாம் ஒன்றும் வராது. இந்த மாலை மற்ற இந்த கைரக முட்டும் இதுதான் அந்த திசையில நமக்கு வர. மற்ற ஏதாவது பொருள்கள் சாமான்கள் எதுவும் தொலைஞ்சா உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி அதுல இருக்கு. அந்த உதாரணத்துல காட்டும் எனக்கு. அப்ப நீங்க ஏதாவது இப்ப பொருள் தெரிஞ்சு இப்ப நகைகள் வேறு ஏதாவது போனுகள் எதுவும் தொலைஞ்சா உடனே அதை எடுத்து ஆக்கள்ல அடையாளம் கீறி அவங்க பேர்
கன்போம் சொல்லி இனி அவங்களுக்கு ஆறு எடுத்தேன்னு சொன்னா பக்கத்து சொந்தமாண்டா அதை உடனே சொல்லுவேன் சொந்தமாண்டி ஆனால் பலவுக்குள்ள இருந்தால் அதை உடனே இந்த இடத்துல கிடக்குன்னு சொல்லுவேன். அவங்களால எடுக்க முடியலைன்னு சொன்னா நான் போய் அவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். எடுத்து கொடுப்பேன். நான் இப்ப நேற்று தான் ஒரு ஆள்ற மாலை ஒரு 2 மாலை தொலைஞ்சேன் கோயில் போறையில். இந்த இடம் முழுவதும் தேடி போட்டு போனாங்க, பொருள் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியா அந்த பொருள் ஒருவரும் எடுக்கல, அது வீட்டுக்குள்ளாம் கிடந்து அவங்க சட்டை கலட்டும் போது அந்த கொலுக்கி ஒன்று கொலுக்கிட்டு சட்டையிலே கிடந்துச்சு. 1 மாசம் தொலைஞ்ச பொருளாம். ஆனா ஒருவர் எடுக்கல. பொருள் நேற்று தான் போய் நான் எடுத்து கொடுத்து வந்து அவங்க எடுத்து கொடுக்கவும் அந்த காசு சேர்ந்தவங்க காளியம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். 1000 ரூபாய் கொண்டு வந்து கரியாமம் வாங்கினேன். 500 ரூபாய் பிள்ளையார் அடிக்க போட்டேன். 500 ரூபா அந்த கோயிலுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஏண்டா அது அவரால் கிடைக்கப்பட அவருக்கு காணிக்க போட்டாதான் நம்ம முன்னே இருந்து தொழிலை செய்யலாம். அதுக்காக வேண்டிய அப்படி கிடக்கு. அதெல்லாம் கொஞ்சம் என்ன கஷ்டம் தான். இந்த கொல்லி தான் வெயில் எனக்கு மண்டை பேசி மண்டை பீஸா மண்டை செல் விழுந்து இதுல செல் பீஸ் இந்த செல் பீஸ் இதுல வந்து பீஸ் இருக்கு. இது வெயில் கடும் வெயில் வரைக்கும் கிருத்து மயக்கம் வந்து கொண்டு விடுறேன். அப்ப பீசண்டினா நீங்க முதல்ல வந்து முன்னாள் போராளியா இருந்தீங்களா? இயக்கமாக நான் போராளியாக இருந்து நீ ராணுவத்துல பிரச்சனைப்பட்டு நீ அதுல இருந்து புனர்வாழ்வு மூலமாக விடுதலைப்பட்டு விடுபட்டு வருது. எனக்கு இந்த காலுக்கு இது பூட்டிருக்கு, தகடு உள்ளுக்குள்ள வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த விரல் ஒன்று என் காசு தகடு உள்ளுக்கு தகடு வச்சிருக்காங்க. இதோட ஜாயின் பண்ணி இதை பூச்சிருக்காங்க. இப்ப இந்த விரல் ஒன்றுமே செய்யாது. இப்ப நடந்தது போக கூட இப்படி கொண்டு விடுறான். பிரண்டு பலன்ஸ் இல்ல பிரண்டு கொண்டு விடுறான். அதுதான் மெயின் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை, நமக்கு தலை ஒரு பிரச்சனை. மற்றபடி கொஞ்சம் பிரச்சனை இல்லை. என்ன இந்த வலிப்பு தான் பாரு இருந்துருந்தும் அந்த கட்டும் வெயில்னா தூக்கினாக்க பிஸ்கட்டும். அதனால அந்த வயல் வேலைக்கு நான் போறல இல்ல என்ன பண்ணலாம் வேலை அது இதுக்கு போறேன். கூப்பிட்டு போயிருக்கேன் நான் நிறைய சண்டைக்கு போயிருக்கேன். மற்றபடி இதான பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் போற மாதிரி நானும் போய் வந்திருக்கேன். போய் வந்து புனர்மாறு மூலம் ராணுவத்தால விடுதலை செஞ்சு என் குடும்பத்தோட நான் இருக்கேன். அது சரி. இப்ப அது மட்டும் இல்லைன்னா இப்ப அண்ணோட அந்த சைக்கிளையும் பார்ப்போம், அதோட வந்து வீடையும் வந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன உதவி எதிர்பார்க்கீங்க? எனக்கு இந்த வீட்டுல எனக்கு இருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்லை, கிணறு இல்லை, கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அவ்வளவு நான் இப்பயும் தண்ணி மடுவை வெட்டி தங்கிட்டு நான் குழந்தை பிள்ளைய வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே கேட்டிருக்கணும். இப்ப நீங்களும் வந்து நிறைய ஹெல்ப் கேட்டிருக்கீங்க இப்ப என்ன நாங்க இந்த வீடியோ எடுத்து யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக்ல வந்து பதிவுறதுல பிரச்சனை இல்லை தானே? இல்ல நீங்க பிரச்சனை இல்ல போடலாம். அது உங்களோட நம்ம இன்றைக்கு இருக்கோம், நாளைக்கு இல்லாம உதவி கேட்டு போடக்குள்ளன்னா நம்மளும் வந்து தனிப்பட்ட செய்யல பாத்துட்டு வர அவங்களுக்கு. அதனால இப்ப இந்த சைக்கிள்ல வந்து நீங்க இந்த சைக்கிள்லயும் வந்து சூழங்கள் வைக்கிறதால என்ன போற இது வந்து ஒரு பாதுகாப்பு, என்னுடைய பாதுகாப்பு. நான் போற பாதையில எனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னா அந்த சைக்கிள் ஏதாவது உண்டு எனக்கு உடைஞ்சா நான் அந்த அண்டைக்கு நின்று அமைதியாக நின்று போவேன். அதனால இது ஒரு பாதுகாப்பா. இதுக்குள்ள சாமான் வச்சு ஒரு பாதுகாப்புக்கு வச்சிருக்கு. இதுக்குள்ள வந்து ஒரு தகடு, ஒரு இயந்திரம் உண்டு. எனக்கு போற பாதையில இந்த ஆபத்தும் வரக்கூடாது, ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இந்த வர என்ன போராட முடியும், என்ன காப்பாற்றணும். சைக்கிள் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஏதாவது பிரச்சனை சைக்கிள் ஏதாவது ஒன்று உடைஞ்சு போகலாம தடுக்கும். அதனால அவர் அப்படியே போட்டிருக்கு. இது இப்ப கிட்ட முட்டை நான் என்ன ஒரு 15 வருஷமாக இந்த சைக்கிள் வச்சிருக்கேன். ஆனா இதோட இன்றைக்கு காலையில தாந்தாவுக்கு போறதுக்கு எடுத்து சைக்கிள் 2ம் காத்து போன. இப்ப நான் அடிச்சு அந்த ஐயாவை அனுப்புறதுக்கு தான் அடிச்சு காத்து. அதனால தடை ஒன்று வந்துச்சு, அதனால போகல. பாருங்க இப்ப கூட இந்த கோடாலியே கையை விட்டு விட மாட்டாரு. இது நான் இப்ப கொஞ்சத்தால கொல்லி கொஞ்சம் குத்துவோம். ஏன்னா வீட்டுக்கு கொல்லி இல்ல, மற்ற அரிசி ஜாமான் இல்ல, அரிசி வாங்க போவோம். கொல்லி வித்த போகணும். கொல்லி வித்து தான் நம்ம சாப்பிடலாம். அப்போ உங்களோட வீட்டை சுத்தி பாத்துட்டேன்னா நீ அந்த கொல்லி வித்துற இடத்த போயிட்டு வருவோமா? வேண்டாம், நீங்க கொத்துறதை வந்து நம்ம உறவுகளை காட்டுவோம். நஞ்சாம் போட்டுருக்கேன். நம்ம அந்த வீட்டு பாப்போம், பாக்கலாம். அப்படி உங்களோட சாமி அறையும் காட்டுங்களேன் பாப்போம். சரிவா. இதான் வந்து இந்த அண்ணாவினுடைய வீடு. இதுக்குள்ள வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப நிமிந்தா நமக்கு தலையில் அடிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த உயரங்கள் இருக்குது. அதாவது அவ்வளவு பணி வரைக்குது. இதெல்லாம் வந்து சாமி படங்களா என்னன்னா? ஓமையா ஃபுல்லா சாமி படத்து தான். சாமி படம் ஃபுல்லா வாங்க.
இதுக்கு தனியாக ரூம் வச்சு என்னண்ணா ஓ மாதிரி அப்படி இருக்கணும் அதுங்களா சூலங்கள் சாட்ட கயிறுகள் புதிய மாலைகள் தாமணக்கு மாலைகள் அதுகளுக்கு படங்கள் எல்லாம் பார்த்தாலே பயங்கர மாதிரி இருக்குது சரி வாங்கண்ணா அப்படியே வெளியில நீங்க இப்ப இதுல வந்து சாமிக்கு ஆடி என்ன பூஜைகள் அப்படி கொடுக்குறோம் நான் எப்ப அது வந்து ஆக்கல்ல இருந்து போட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் பூரண அப்படி நாளையில கொடுப்பேன் இது நம்ம படுக்கிற ரூம் சரி ஓகே சரி இந்த கடப்பெல்லாம் ஃபுல்லா வந்து அந்த ஓம் என்ற அந்த எழுத்துகளும் சூலங்களும் அது இதுவும் தான் இருக்கு ஃபுல்லா பாத்தீங்களா எப்படி அப்ப நீங்க இந்த பூசாரி இந்த மந்திரங்கள் என்ன நீங்க முதல்ல வந்து போராளி இருந்தேன்னு சொல்றீங்க அந்நேரத்திலே நான் போராளியாக இருக்கும் பொழுதும் கோயில்ல வந்து தெய்வங்கள் ஆடவார அந்த நேரில இருந்து வழிபாட்டுக்குள்ள ஈடுபடுது நான் இப்ப போராளியாக இருந்து விடுபட்டு வந்ததுக்கு பிறகுதான் இப்படி கோயில் என்ற இதுல ஆரம்பத்து சொல்லில நான் செஞ்சு கொண்டிருக்கேன் அதுக்கு முதல் போராளியாக இருக்க செய்ய முடியாது கோயில் இதுகளுக்கு தெய்வம் ஆடுறதுக்கு மட்டும் அனுப்புவாங்க அந்நேரம் போய் ஆடி போட்டு இந்த வீட்டுக்கு கோயில் அங்க போராளி இடத்துக்கு போயிடுவேன் சரி இப்ப இந்த முன்னுகிற இந்த தெய்வம் வந்து என்னன்னா இது நரசிங்க பைரவரும் ஆதி பைரவரும் இருக்கு இப்ப ஆதி பைரவர் தான் நம்ம நிலந்தர தெய்வம் உண்டு அது வந்து ஒரு காவல் நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஆக்கள் காவக்காரன் இன்னொரு இடத்துல இந்த ஒரு கம்பம் வந்து நாட்டி பாருங்க இந்த இடத்தை வச்சு வழி வர்றாங்க ஃபுல்லா வந்து இயற்கையா தான் இருக்கு இங்க ஃபுல்லா பாருங்க ஒரு தோட்டங்கள் தண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனை வசதி இல்லை அள்ளி தான் ஊத்துறது இப்ப கொஞ்சம் ஊத்தல 2-3 நாளா ஊத்தல தண்ணி எப்படி இடம் பண்ணுவாதீங்களா ஒரு சாதியான வித்தியாசமான இடமும் பாக்குறதுக்கு அழகாயும் இருக்குது அந்த கொட்டுமா அடிச்சீங்கன்னா எப்படி தண்ணி வரும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஊறிடுது பாப்போமா அது நடக்கிறவங்களுக்கு மொண்டி மணி நடக்கு இதுக்கு மேல நடந்தோம்னா சிக்கல் இதான் தண்ணி நான் கொட்டும் இதுதான் கிண்டி குடிக்கிறது இப்போதைக்கு இதெல்லாம் குடிக்கீங்க இது வந்து என்னன்னா இது தண்ணி அள்ளி வச்சிருக்கேன் பாலிக்குள்ள அள்ளி இது பாலி பாலி அள்ளி வச்சிருக்கேன் நான் நினைச்சு தான் கொட்டண்டு அங்க இருந்து வரக்குள்ளாது இது மாதிரி தான் இருந்தது சரி அள்ளி வச்சிருக்கேன் சரியா ஓகே நீங்க அந்த கொல்லி ஒருத்தர் அந்த இடத்துல போயிட்டுனா அப்ப அப்படியே வருவேன் என்ன சரி வாங்க இந்த வீடியோ கூட இந்த அண்ணா வந்து இந்த கொல்லி கொத்த போற போத்தல் எல்லாம் விற்கிறேன் எந்த போத்தல் இந்த ஆக்கள் கோயிலில் இருக்கிற சாராய போத்தல் நான் இதுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன் மற்ற அங்க முன்னுக்கு கிடக்கு போத்தல் அந்த புறாக்கி நீங்க வந்து புறாக்கி விற்கிறேன் இந்த கடக்கு குமிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் கொண்டு விற்கிறேன் அடிச்சுக்கிற இடத்தை எப்படி இருக்கேன் இதுக்குள்ள வந்து சாமி அடிச்சுக்காரு இங்க இருந்து பார்க்கக்குள்ள அந்த வீடியோ உங்களுக்கு விளங்கும் அதான் வந்து வீடு முன்னுக்கு அந்த நோம்பல ஒரு பந்தல் ஒன்றை போட்டு செஞ்சிருக்காங்க அதோட இந்த வீதியோரமாக வந்து மற்ற வேற பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த போத்தல்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் விற்கிறேன் இருக்கு இதெல்லாம் கொண்டு போய் விற்கிறேன் இதில் விற்று நம்மட பொழுதுபோக்கு சாப்பாடு ஒரு போத்தலுக்கு எவ்வளோ வருவாங்க கொண்டு கொடுத்தா ஒரு 400 ரூபாய் ஏறுவாங்க இந்த சின்ன போத்தல் ஒரு போத்தல் வந்து 1 ரூபாய்க்கு எடுக்கான் இந்த போத்தல் மற்ற பெரிய போத்தல் 5 ரூபாய்க்கு எடுக்கான் அப்படி என்ன 5 ரூபாய்க்கு எடுக்கான் இதில் கொண்டு வரேன் சரி அப்படி போயிட்டு இருக்கோம்ண்ணா சரி நடந்து போகலாமா நடந்து போகலாம் சரி ஒரே தூரம் அப்படி நடந்து வந்துட்டோம் தூரம் வந்துட்டோம் அதான் அப்படி கட்டைகளை வந்து தேடணும் தேடி திரிஞ்சுதான் சுத்தணும் கொல்லி வேட்டு இந்தா அப்படி போற வழியில இருக்கிற பட்ட மரங்கள்லாம் குத்துறாங்கண்ணா கண்ட உருள் உண்டு அது இருக்கிற இடம் பாருங்க எப்படி இடக்குள்ள இந்த வாக்கியர் வருமா முள்ளு காட்டுக்குள்ள இருக்கி
அதோட கொத்தையில் அன்னைக்கு கொத்தையில் அது எடுக்கல எடுக்கல போதும் போதும் கஷ்டப்படாங்க கடுமை அள்ளி தாங்க கொண்டு போகும் வாங்க கொண்டு வாங்க கொண்டாங்க நான் தூக்கிட்டு வரேன் இல்லை நாலு இல்லை கொண்டு வாங்க இல்லை நாலு அப்போ கோடலி கொண்டாங்க என்னட்டு கொண்டு வரீங்களா நான் 5 ரூபாய் அங்கே கிடக்கு தொங்க 4 ரூபாய் எங்கே அங்கே மரத்தில் கொடுங்க அப்படி நடையும் பார்த்தீங்களா அந்த அண்ணா காலில் வந்து எவ்வளோ ஸ்பீட் நடந்து வராண்டு நாங்கள் வந்தால் அங்கே இருந்து வந்து நாங்கள் அப்படியே அவ்வளோ தூரம் இருந்து அப்படியே நடந்து இந்த வட்டைக்குள்ள அப்படி நடந்து வந்துட்டோம் இந்த அவடம் பிறகு அந்த கொல்லி ஒரு கட்டை கம்பதில் எடுத்து போட்டோம் அது வழி கிடக்காண்டி சொல்லி எங்களை கூட்டி போகிறார் நாங்கள் வந்தா அந்த இடம் இருந்து அப்படியே நடந்துட்டு அப்படியே வட்டைக்குள்ள அப்படியே வரோம் அதுக்கு முன்னுக்கு இடம் அந்த அதாவது கொல்லி அந்த பக்கம் கிடக்குதான் இந்த கட்டை பார்த்து வச்சுட்டு போனான்னு சொல்கிறேன் அந்த அண்ணா இப்போ அவடத்தை போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு அப்போ அந்த இடத்த வச்சு நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்கின்றோம் நடக்கல அது அங்கேருந்து திரும்ப போகணும் ஆனால் எவ்வளோ தூரம் போகணும் ஆனால் இல்லை 100 ரூபா 1/2 கிலோமீட்டர் போகும் அடாவுள்ளி இப்படி என்ன தெரிஞ்சா நாங்கள் வந்திக்க மாட்டோம் அவடத்தை ரெண்டி வேண்டாப்பா நீங்கள் இந்த கணக்கு எங்களை எவ்வளோ ஒரு முடியும் தெரியும் அதுக்கு என்னப்பா கொல்லி இது இல்லை தள்ளி தான் காட்டலாங்க கொல்லி இப்போ அவளுக்கு இதை தாண்டி போகலாம் ஓஹோ நல்ல கிடக்கு இல்லை முதல் நீங்கள் என்ன எடுத்து வச்சு விட்டு போகாது இதில் முதல்ல எடுத்து கொத்துறதுக்கு ஊட்டி போடுறது போனேன் சரியா இஞ்சி இல்லை நீங்கள் பூரா கொத்துங்கள முன்னே சரி 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 நீங்கள் பின்னேற அளவில் வந்துட்டு கொத்துங்க ஒன்று இன்னைக்கு கட்டையெல்லாம் கொத்தி போட்டுருவீங்க இதெல்லாம் கொத்தி போடுறோம் 2 கட்டை இந்த கட்டையெல்லாம் கொத்தி போடுறோம் கடும் உஷாரா இருக்கீள் என்ன பழக்கம் தானே பழகிதுனே பழம்பரம் சொல்லுவேன் அந்நேரம் இருந்து உங்களோட அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த தொழில் தானே அப்பா சொல்லிச்சு அம்மாவும் கூலி வேலை அந்நேரம் அப்படிதான் போய் நம்மளை வளர்த்தெடுத்தவங்க அங்கே களவாட்டி பிச்சு எடுத்து இப்படிதான் வளர்த்தெடுத்தாங்க இப்படி ஆளாக்கி விட்டுத்தாங்க நீ நம்ம இந்த தொழில் செஞ்சு கொண்டு தெரியும் நீங்க புற வந்து கொத்திட்டு போங்களா சரியா நாங்க போயிட்டு வரோம் உங்களோட கை செலவுக்கு ஒரு சின்ன காசு தந்து விட்டு போறேன் உங்களோட செலவுக்கு வச்சு கொள்ளுங்க நான் அப்படி இது இல்லை நான் கல்லை வாங்கி பெரிய கட்ட போறேன் சீமெண்ட் 1.5 கிலோ கல்லை வாங்கி அதோட நாங்க 2 எவ்வளவு வேணும் செலவுக்கு அதே மனம் அவங்க தாரதை எடுத்துக்கணும் அவங்களோட ஞாபகத்துல நாங்க ஒரு கல்லறைய கட்டி காட்டுவோம் அப்படித்தான் நான் கட்டி காட்டுறேன் எனக்கு அவங்களோட காசு வேணும் நான் உழைச்சி சாப்பிடுற காசு மட்டும் போதும் நான் கொல்லி உழைச்சி காசு எனக்கு மக்கள் காசு எனக்கு தேவை அவங்க தந்தா இந்த வீட்டை பெய்ய கட்டி கொஞ்சம் காட்டுவோம் இப்ப இவங்க தார காசு தாண்டா அந்த கல்லை வாங்கி காட்டுவோம் கல்லை வாங்கி காட்டி போடு அவங்கள்ட்ட நான் கூட இதுக்கு நான் கல்லை வாங்கி அனுப்பிடுறேன் இதுக்கு வந்து ஒன்றும் செய்யலாம்னா இதை வந்து நீங்க செலவுக்கு வச்சு கொள்ளுங்க சரியா செலவுக்கு வச்சு கொள்ளுங்க நான் கல்லை வாங்குவேன் சரி இதுல நம்ம வீடு கஷ்ட சூழ்நிலை தெரியும் நம்ம இல்லை என்றாலும் நம்ம புள்ள ஊட்டியாவது ஒரு வீட்டுக்கு ஒழுங்கா இருக்கும் வீடு சரியான இதுல கரையா முடிச்சு போய் கிடக்கு அதான் இப்ப என்னன்னா உங்களுக்கு நாங்க வீடு திருத்தல தரல உங்க செலவுக்கு தான் கொண்டு வந்து நீங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது வேண்டி கொடுத்துட்டு நீங்க வச்சு கொள்ளுங்க சரியா இது பாருங்க எவ்வளவு நன்றி பாருங்க 10,000 இருக்கையா 10,000 இது வந்து என்ன லண்டன்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் என்கின்ற ஒரு அண்டி வந்து மொத்தமா வந்து ஒரு 70,000 காசு போட்டுவாங்க அதுல வந்து 40,000 ரூபாய் அவரோட கொடுத்துட்டேன் அதுல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டோம் 10,000 3 இடத்த கொடுத்துன்னு இதோட 2,000 இன்னொரு இடத்துல அது கொடுக்கணும் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க பிரகாசம் உண்டு அப்ப அந்த அவங்களுடைய ஒரு ஞாபகத்தை மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த அக்காட பேரு கிறிஸ்டியன் அந்த அக்கா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும் வாழ்த்துக்கின்றேன் கண்டிப்பா பார்த்து சொல்லுங்க ஏன்னா அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க லண்டன்ல இருந்து அந்த அக்காவுக்கு 100 வருஷம் குடும்பம் எல்லா அவங்களோட ஃபேமிலி குடும்பம் சந்தோஷமாக 100 வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழணும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அக்காட ஒரு சந்தோஷத்துக்கு எங்களுக்கு மிக வெற்றி இந்த சந்தோஷத்தை நாங்கள் சாகும் வரைக்கும் மறக்க மாட்டோம் சரி ஓகே இந்த உதவிக்கு நன்றி வேற உதாரணத்துக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்குறவர்கள் இதை செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும் அது கரண்ட் வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை இருக்கிறது ஒழுங்கான வீடு வசதி இல்லை ஏதாவது அவங்களால முடிஞ்சதை செஞ்சு தந்தா போதும் சரி ஓகே அவ்வளவுதான் நமக்கு தேவை சரி ஓகே நான் அப்ப போவோம் நடந்து நான் பக்கத்துல வந்தேன் நான் வெயில் நீ வீட்டுக்கும் போகணும் டைமுக்கு கொத்தி கத்தி எடுத்து போனா தான் நல்லது
நாங்க மெதுவா பக்கத்துல இந்த கிடக்குன்னு நீங்க எங்க கூட்டியது நடந்து எங்களால ஏலாது திரும்ப வந்து போகணும். அதுக்கு என்ன செய்யற கஷ்டம் தானே, இப்படி போனா தான் எடுக்கலாம். உதவிக்கு நன்றி, உங்களுக்கும் என் சார்பாக நன்றி. சரி, சந்தோஷமாக. சரி, ஓகே. நாங்க இந்த வீடியோட முடிச்சுக்கொள்கிறோம். உண்மையில இந்த அண்ணா உதவி செஞ்சது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. உண்மையில ஒரு நேரடியாக வந்து வித்தியாசமா இருக்கு. அவரோட வாழ்க்கை எல்லாம் வந்து கையில எல்லாம் வந்து பெரிய இந்த மாலை எல்லாம் அவர் சரியாக வந்து ஒரு கடவுள் பக்தியுடைய வாழ்ந்து கொண்டிருக்கார், குடும்பத்தையும் பார்க்கார், இனி இப்படி அந்த தொழில்களை ஈடுபடுறார். உண்மையில ஒரு ஆக்டிவான ஆள். அந்த நமக்கு களவு போய் இந்த வெயில் நமக்கு தேவையில்லை, யாரு அடிச்சாலும் அடிய வாங்கிட்டு நம்மளோட தொழிலை செஞ்சுட்டு நான் போய் கொண்டிருக்கேன். நன்மை செஞ்சா கடைசியில தீன்மை. அதனால இந்த கோயில் குளத்துக்கு நான் இறங்குறேன். அதனால இந்த வீட்டோட நான் பொழுவ காட்டி கொண்டிருக்கேன். அந்த பிரச்சனையில நான் கோயில் குளம் எடுக்கல, தனிப்பட்ட இங்கேயும் எடுக்கல. இதுதான் நான் செய்கிற வேலை. நம்ம அங்க போய் கிட்ட பேர் வாங்குறது நம்ம வீட்டோட உழைச்சி சாப்பிட்டு நம்ம சாமான் ஒன்று காணந்து பைக் ஒன்று காணந்து வந்தது. அதை பத்தி என்ன கண்டு அது எப்ப தொலைஞ்சு என்ன நாள் தொலைஞ்சு சொன்னா நாங்க அதுக்குரிய நாளை கண்டுபிடிக்கலாம். சரி, நம்ம ஒரு நாளைக்கு அப்ப நம்முடைய உறவுகளும் பார்க்கட்டும் வீடியோட. நீங்க இந்த மாதிரி எங்க இருக்கேன்னு சொல்லுவீங்களா நீங்க? செய்யலாமா? செய்யலாம். அது இப்ப உங்களுக்கு என்ன வாகனம் சொன்னா வாகனமா இருக்கும், பொருள்ண்டா பொருளா இருக்கும். ஒரு சாமான் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல் 4-5 வருஷம் இல்ல 10 வருஷம் 21 வருஷம் அம்மாள்ற கட்டளை வந்து 21 வருஷத்துக்கு தொலைப்பட்ட சாமான இருந்தா கண்டுபிடிக்கல. இறந்தா இறந்தன்னு சொல்லலாம். அது செய்யலாம். சரி சரி, நான் ஓகே. நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். சரி, நிச்சயமாக நீங்க ஒரு நாளைக்கு பூரண நாளில வரவும். பூரண நாள்ல இப்ப வந்தா தான் அதை கண்டுபிடிக்கல. எங்க இருக்கு இருக்கா இல்ல வித்து இருக்காங்களா என்னன்ற அடையாளங்களை கண்டுபிடிக்கல பிடிக்கலாம். இப்ப உங்களோட அடையாளம் என்ன? பைக் ஒன்று இல்ல, பைக் அளவு ஒரு என்ன மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் வெஹிக்கிள் பெரிய பைக்கில், பெரிய வெஹிக்கிள். அது ஒரு பொடிய மூலமா தான் இருக்கு. ஒரு பொடிய மூலமாக இன்னொரு ஆள்கிட்ட 3வது ஆள்கிட்ட மாறி இருக்கு, ஆள்கிட்ட இருக்கு. நீங்க இப்ப என்ன கண்ண மூடிட்டு என்ன அது? நான் இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு இருளை வச்சு அது தொலைஞ்சியாக இருந்தா உண்மை என்று சொன்னா அது உடனே காட்டும். சிலவங்க பொய்ய மறைச்சி வச்சு சொன்னா அவங்க அவங்கள்ட்ட இருக்கிறது டக்குன்னு தொலைஞ்சிடும். அது அப்படி அப்ப நாம பொய் சொல்லிக்கணும் இல்ல. நீங்க சொன்னதுல பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு பைக்ல ஒன்று தொலைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா உதாரணத்துக்கு உங்க இடத்துல இருந்து ஒரு பொருள் தொலைஞ்சிருக்கு, அதனால நான் ஒரு ஆள்கிட்ட மாறி இருக்கு. இப்ப உங்களோட இருந்து இன்னொரு ஆம்பளைட்டு இருந்து இன்னொரு பெண் ஆம்பளையும் பெண்ணும் அந்த இடத்துல இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு வைத்திரமா இருக்கு. சில நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் இல்லையா அவங்களுடைய கிடப்பாங்க. சில நேரத்துல பழகின உறவுகளா இருக்கலாம், அப்படின்னாக்கிட்ட இருக்கு. அப்ப நம்ம அடுத்த பூரணையில பாப்போம். சரி ஐயா, சந்தோஷமா வாங்க. இருந்தால் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு கடவுளால் இருந்தால் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். சரி, என்ன ஓகேயா? புலையிலிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. இல்ல 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 உங்க அந்த நடைமுறை எல்லாம் கூட அந்த பேச்சு எல்லாம் நடந்துட்டு போகக்குள்ளே எனக்கு சில அறிமுகங்கள் காட்டும். நடந்துட்டு போகக்குள்ள சில பிரச்சனையில கண்டுபிடிப்பேன். அது ஏனோ சரியா எனக்கு அது கிடைச்ச அருள் பைரவர் எனக்கு தந்த. அதுல இருந்து நான் போகக்குள்ளே எங்க போறேன் தொழிலுக்கு அவரை நினைச்சுதான் நான் போறேன். ரெண்டைக்கும் நான் போகாத காரணம் இரவு இடத்துல ஒரு விசேஷம் கண்டிப்பாக்கள் வருமென்று பைரவர் சொன்னேன். அதனால காலையில இருந்து நான் ஒன்னும் பூவை வச்சு போட்டு ஒரு இடம் போகல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐயா ஐயாவுக்கு பிறகு நான் நீங்க வந்திருக்கிறேன். இன்னொரு ஆள் வருமா அதாரன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படின்னு அப்படியே அதை காட்டும். அந்த அறிமுகத்துல நான் போகல. அன்றைக்கு நான் கொல்லியை கொண்டு போயிருப்பேன். கொல்லி கட்டி காட்டுல கிடக்கு, அதை கொண்டு போயிருப்பேன். அதனால அன்றைக்கு போகல. அதனால பிறகு குழந்தை பிள்ளைங்க இருக்கின்றோடு வெள்ளிக்கிழமை கொண்டு வரல. நாளைக்கு தான் அதை வாங்கிட்டு. ஆனா உங்களோட புண்ணியத்தால் நான் நாளைக்கு கல்ல வாங்கிடுவேன். நான் உழைக்கிறது போதும் எனக்கு. இந்த கொல்லி உழைக்கிற காசு எனக்கு இந்த வீட்டை கொஞ்சம் ஊத்து பிடிக்குது. சரி ஐயா. சரி, ஓகே. வீடு இல்லைன்றாலும் எனக்கு முக்கியம் ஒரு டொய்லெட்டும் இந்த கரண்டும் தண்ணி வசதி இருந்தா போதும். அந்த வீடு எப்படியாவது நான் பெரிய கட்டி எடுத்துருவேன். 3 தான் முக்கியமா. இப்ப கடும் இது இல்ல, இப்ப ஒன்றும் இல்ல. காட்டுல போனாலும் பட்டியும் போவே இல்லாது. ஒரு அது ஒரு நரக துண்டா போகும், அது ஒரு கிருமி நோயாக மாறும். அதனால இப்படி ஒரு பிரச்சனை. பக்கத்து இடத்துக்கும் போவே இல்லாது, போனாலும் சண்டை. அதனால ஒரு இடத்துக்கு போவே இல்லாம அப்படியே கொண்டு இருக்கோம். சரி, எங்க போவோம்.
சரி, ஓகே எம்என்எஃப், இப்போ நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். உண்மையில் அண்ணாவுக்கு உதவி செய்து எங்களுக்கு சந்தோஷம். இந்த உதவியை செய்த லண்டனில் இருந்து செய்த கிறிஸ்டியன் அன்றைக்கும் நன்றி. அதோட மறைந்த அவங்களுடைய அப்பா பிரகாஷ் அவங்களுடைய ஆத்மாவும் நல்லபடியாக சாந்தி அடையணும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு இந்த இடத்திலிருந்து விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பாய்.